வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆரணி பேரூராட்சியில் சுமார் 2 மணி நேரம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆகும். இப்பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளது. பேரூராட்சி மன்ற தலைவராக ராஜேஸ்வரி, துணைத் தலைவராக சுகுமார், நியமன குழு உறுப்பினராக டி. கண்ணதாசன், மன்ற உறுப்பினர்களாக அருணா, கௌசல்யா, பிரபாவதி, சதீஷ், சுகன்யா, சுபாஷினி, முனுசாமி, சுஜாதா, ரகுமான் கான், சந்தானலட்சுமி, பொன்னரசி, குமார் ஆகியோர் பதவி வகித்து வருகின்றனர். இப்பேரூராட்சியின் செயல் அலுவலராக பொறுப்பு யமுனா நேற்று முன்தினம் பொறுப்பேற்றார். இந்நிலையில் இப்பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் என்னென்ன என்பது குறித்து பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைத்து சாலை சந்திப்புகளிலும் 3ஆம் கண் என்று போலீசாரால் அழைக்கப்படும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க வேண்டும். 3வது வார்டில் பாலாஜி நகர், ராமகிருஷ்ணா நகர், பவானி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேரும் சகதியுமாக உள்ளது. எனவே பொதுமக்கள் அந்த சாலையில் நடந்து செல்ல முடியாத அவல நிலையில் உள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் பேரூராட்சியில் உள்ள மோசமான சாலைகளை புதிய சாலைகளாக அமைத்து தர வேண்டும். 11வது வார்டில் ஆரணி பனியஞ்சேரி சந்திப்பு, ஆரணி பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் மங்கலம் சாலை சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் உயர் கோபுர மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும். ஆரணி காவல் நிலையம் அருகே மற்றும் ஆரணி மின்வாரிய அலுவலகம் அருகே பயணிகள் நிழற்குடை அமைத்து தர வேண்டும். மழைநீர் கால்வாய்களில் மேல் மூடி அமைத்து கொசு தொல்லையை போக்க வேண்டும். உயரம் குறைவாக உள்ள கால்வாய்களை உயர்த்தி கட்ட வேண்டும். பிச்சாட்டூர் ஏரியின் உபரி நீர் திறந்து விடும்போது ஆரணி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர் கால்வாயின் வழியாக ஊருக்குள் புகுந்து விடுகிறது. எனவே அப்பகுதியில் தடுப்பணை ஒன்றை அமைத்து தர வேண்டும். மேலும் ஆரணி ஆற்றின் கரையை வளப்படுத்த வேண்டும். ஆரணி வழித்தடத்தில் இயக்கப்பட்டு கொண்டிருந்த தடம் எண் 131A, 131B, 133A, 125B, 160B மற்றும் மாநகர பேருந்து 532 உள்ளிட்டவைகளை குறித்த நேரத்தில் மீண்டும் இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பணத்தை ஒதுக்கி தர வேண்டும் என பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை மனுவை துரை சந்திரசேகர் எம்எல்ஏவிடம் வழங்கினார். எனவே வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உறுதியளித்தார். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆய்வு நிகழ்ச்சியின் போது உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பேரூராட்சி மன்ற அலுவலர்கள், ஊழியர்கள், ஆரணி பேரூர் திமுக செயலாளர் முத்து மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.